Hi viewers, welcome to North Moon. இன்னைக்கான வீடியோல ரொம்ப ஈஸியா ஸ்லைம் ஆக்டிவேட்டர் எப்படி மேக் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா மேக் பண்ணிரலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நான் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். ஹாட் வாட்டர் ஓரளவுக்கு சூடாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவேட்டர் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இது பொராக்ஸ் பவுடர். இது யூஸ் பண்ணி தான் ஆக்டிவேட்டர் மேக் பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணி ஸ்லைம் மேக் பண்ணோன்னா 100% ஸ்லைம் வரும். அந்த ஸ்லைம் மேக் பண்ணுற வீடியோ நாளைக்கு வரும். அந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடர் 5 rupees தான். இந்த பேக்கெட் 5 rupees. பொராக்ஸ் பவுடர் நீங்கள் வெண்காரம்னு கூட கேட்கலாம் கடையில். 5 rupees தான். ஸ்லைம் ஆக்டிவேட்டர் மேக் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் போட்டாலே போதும். இப்போ நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ அந்த லிக்விடை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருந்துச்சு, அதில் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ஸ்லைம் மேக் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமே இன்னும் கொஞ்சம் கூட ஸ்லைம் ஆக்டிவேட்டர் இருந்தது. அதை சின்னதாக வேறு ஒரு பவுலில் ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஸ்லைம் ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணாலே ஈஸியாக ஸ்லைம் வந்துடும். அந்த ஸ்லைம் மேக் பண்ணுற வீடியோ நாளைக்கு வரும். ஃப்ளஃபி ஸ்லைம் மேக்கிங். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப ஈஸியாகவே ஸ்லைம் ஆக்டிவேட்டர் மேக் பண்ணியாச்சு. ஸ்லைம் ஆக்டிவேட்டர் டிட்டர்ஜென்ட் பவுடர் அப்புறம் சால்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட மேக் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் விட இந்த போராக்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 100% ஒர்க் ஆகும். ஸ்லைமுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்லைம் மேக் பண்ணும்போது இந்த ஆக்டிவேட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ண உடனே அந்த ஸ்லைமில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. சூப்பராக ஸ்லைம் ரெடியாகி வந்தது. ஹோம்மேட் ஃபோம் யூஸ் பண்ணி மேக் பண்ண ஃப்ளஃபி ஸ்லைம். இந்த டீட்டெயில்டு வீடியோ நாளைக்கு வரும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆக்டிவேட்டர் சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களோடவும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டர் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.